காணொலியை காணும் கோடான கோடி தமிழ் மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைமை கழகத்தின் மூலமாக கடந்த 4 நாட்களாக கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்திற்கு கேப்டன் கோயிலுக்கு பூ அலங்காரமும் அன்னதானம் வழங்க அனுமதி கொடுத்த எங்களுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அந்நியார் அவர்களுக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் மற்றும் இந்த நிகழ்வில் ஒத்துழைப்பு கொடுத்த எங்களுடைய மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் மாவட்ட அணி நிர்வாகிகளுக்கும் மற்றும் ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் பேரூர் கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் முதற்கண் எங்களுடைய மேற்கு மாவட்ட கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தின் சார்பாக நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்ற தாரக மந்திரத்தை கொண்ட எங்களது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மூலமாக இன்றைக்கு எங்களுடைய முன்னோடி கேப்டன் அவர்கள் உயிரோடு இல்லை, இருந்தாலும் அவருடைய தாரக மந்திரத்தின் அடிப்படையில் எங்களுடைய கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டமானது இன்று கடந்த 4 தினங்களாக அன்னதானத்தையும் இங்கே அலங்காரத்தையும் செய்து வருகிறோம். இதற்காக ஒத்துழைப்பு கொடுத்த அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் முதலாவது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். கேப்டன் அவர்கள் எவ்வளவோ நன்மைகளை செய்துள்ளார். அந்த நன்மைகள், அதாவது பசி என்று வந்தவர்களுக்கு அன்னதானம் வழங்கி அவர் பசியை ஆற்றி அவர்கள் நீடூடி வாழ வேண்டும் என வாழ்த்திய ஒரே தலைவர், உத்தம தலைவர் கேப்டன் அவர்கள். அந்த வகையிலேயே எங்கள் கேப்டனுடைய வழியிலே தற்பொழுது பொதுச் செயலாளருக்கு அந்நியவர்களும் மாநில நிர்வாகிகள் அவர்களும் எங்களை வழிநடத்தி செல்கிறார்கள். அதே போல படித்த மாணவர்களுக்கும் படிப்பில்லாத இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் நான் உங்களுக்கு வேலையை தருவேன், உங்களுடைய ஆதாரத்தை பெருக்குவேன் என்று கூறிய ஒரே தலைவர் எங்கள் கேப்டன் அவர்கள் தான். அந்த அடிப்படையில் இன்றைய தினமும் எங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சிறந்த முறையில் செயல்பட்டு வருகிறது. இதனை எல்லாம் உணர்ந்து வருகிற உள்ளாட்சி தேர்தலாகட்டும் சட்டமன்ற தேர்தலாகட்டும் எங்களையும் ஒரு நல்ல நிலைக்கு, அதாவது உங்களுக்கு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு தகுதியை எங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராகவும் உள்ளாட்சி உறுப்பினராகவும் எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய வேட்பாளர்கள் அங்கீகாரம் வழங்கும் பட்சத்தில் உண்மையிலே ஒரு நல்ல ஆட்சியை எங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வழங்கும் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு இத்தனை காலம் ஒத்துழைப்பு தந்த சூளகிரி ஒன்றியம் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள், அதே போல வேப்பனப்பள்ளி ஒன்றிய நிர்வாகிகள், கிளமங்கலம் ஒன்றிய நிர்வாகிகள், தளி ஒன்றிய நிர்வாகிகள், தேன்கனிக்கோட்டை பேரூர் கழக நிர்வாகிகள், கிளமங்கலம்